ஒரு ஊரில் அண்ணனும் தம்பியும் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் தம்பி வறுமையில் வாடினான். அண்ணனோ செல்வ செழிப்பில் இருந்தான். தம்பி ஒரு நாள் அண்ணனிடம் சென்று தனக்கு ஒரு பசுவை வழங்குமாறு கேட்டான். தம்பியிடம் பசு கொடுப்பதற்கு முன் தன் நிலத்தில் அவன் நாள்தோறும் உழைக்க வேண்டும் என்று அண்ணன் சொன்னான். தம்பி ஏற்றுக்கொண்டான். அண்ணனுடைய நிலத்தில் ஓராண்டு முழுவதும் உழைத்தான். ஓராண்டு முடிந்தபின் தம்பி அண்ணனிடம் வேலைக்குச் செல்லவில்லை. மறுநாளே பசுவை திரும்பிக் கேட்டான் அண்ணன். ஓராண்டு உன் நிலத்தில் உழைத்தேன் அல்லவா, பசு எனக்குத்தான் என்றான் தம்பி. அண்ணன், அது எப்படி முடியும்? ஓராண்டு காலம் நீ என் பசுவிடம் பால் கறந்து பலனை அனுபவித்தாய் அல்லவா, அதனால் இரண்டிற்கும் சரியாக விட்டதே என்றான். இவருக்கு வாய்ச்சண்டை முற்றியது. அதனால் இருவரும் தங்களுக்கு சரியான தீர்ப்பதை தேடி பெரியவர் ஒருவரிடம் சென்றனர். வழக்கை விசாரித்த பெரியவர் அவர்கள் இருவருக்கும் 3 புதிர்களை கொடுத்து, இவற்றுக்கு சரியான பதில்களை யார் சொல்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பசு என்று கூறி புதிரை சொன்னார். முதல் புதிர், மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது? இரண்டாவது புதிர், மனிதனுக்கு மிக மகிழ்ச்சி தருவது எது? மூன்றாவது புதிர், அதிவிரைவாக செல்வது எது? இந்த 3 புதிர்களும் நாளை விட கூறுங்கள் என்றார். இருவரும் வீட்டிற்கு வந்து நெடுநேரம் சிந்தித்தனர். மறுநாள் காலை பெரியவரை சந்தித்தனர். மூத்தவனை பெரியோர் அழைத்து என் புதிருக்கு விடை சொல்ல என்றார். அண்ணன் அவரிடம், பெரியோரே, ஒரு மனிதனுடைய வயிற்றை நிரப்புவது எது கேட்கிறார்கள். அதற்கு சரியான விடை, அறுசுவை உணவு சாப்பிட்டால் வயிறு நிரம்பும், பல மணி நேரம் பசிக்காது. இரண்டாவது, மனிதனுக்கு மகிழ்ச்சியை தருவது எது என்று கேட்டார்கள். அதற்கு விடை பணம். பணம் பெட்டி நிறைந்து இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுகிறது தெரியுமா? பணம் குறைய குறைய மகிழ்ச்சியும் குறையும். மூன்றாவதாக, அதிவிரைவாக செல்லுவது எது என்று கேட்டீர்கள். அதற்கு சரியான விடை வேட்டை நாய். வேட்டை நாய்கள் விரைவாக ஓடி முயல்களை கூட பிடித்து விடுகின்றனவே என்று சொல்லிவிட்டு பெரியவரை பார்த்து, பசு எனக்குதான் என்று கேட்டான். மூத்தவனே, நீ சொன்ன அனைத்தும் தவறான பதில்கள் என்றார் பெரியவர். இளையவன் அழைக்கப்பட்டான். அவன் பெரியவரை பார்த்து, நம் வயிற்றை நிரப்புவது பூமி. பூமி தாயிடம்தான் நாம் உண்ணும் தானியங்கள், கிழங்குகள் கிடைக்கின்றன. அந்த உணவால்தான் விலங்குகளும் பறவைகளும் வாழ்கின்றன. இரண்டாவதாக, ஒரு மனிதன் அதிக மகிழ்ச்சி தருவது தூக்கம். தூக்கத்திற்காக விலையுயர்ந்த செல்வத்தையும் மனிதர் விடுவான். மூன்றாவது, அதிவிரைவாக செல்வது நம் சிந்தனை ஓட்டம். அது நாம் விரும்பியபோது விரும்பிய இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்றான். சரியான விடைகள். இந்த பசு உனக்குத்தான் என்று பசுவை கொடுத்த பின் பெரியவர் கேட்டார், இந்த புதிர்களுக்கு உனக்கு விடை கூறியது யார் என்றார். என் மகள் கவிநிலா. அவள் அவ்வளவு புத்திசாலியா என்றார் பெரியவர். ஏதோ கொஞ்சம் என்றான் இளையவன். அப்படியா? என் அளவிற்கு அவர்களுக்கு அறிவு இருக்காதா என்பதை ஆராய்ந்து பார்த்து விடுகிறேன் என்ற பெரியவர் 10 அவித்த முட்டைகளை அவனிடம் கொடுத்து, இதோ இந்த 10 அவித்த முட்டைகளையோடும் உன் மகளிடம் கொடுத்து ஒரு கோழியானால அடைக்காக்க வைத்து 10 குஞ்சுகளை ஓர் இரவிற்கு பொரித்த வைத்து அதனை குஞ்சுகளை அதே இரவில் கோழியாக்கி முட்டை போட வைத்தது. 10 முட்டைகளில் 3 எடுத்து அடையாக்கி நாளை காலை உணவிற்கு எனக்கு கொண்டு வா என்றார். தன் மகள் கவிநிலையிடம் சென்று பெரியவர் சொன்னதை அப்படியே சொன்னான் இளையவன். தன் மகள் இந்த புதிருக்கு விடை எப்படி சொல்ல போகிறாள் என்று கவலைப்பட்டான். ஆனால் அவ்வளோ எதிர்புதிர் போட்டாள். தன் தந்தையிடம் வேகத்தை துவரைகளை அடங்கி ஒரு பானையை கொடுத்து, இதில் உள்ள துவரையை நிலத்தில் விதைத்து முற்றியவுடன்
அறுத்து எனது கோழி குஞ்சுகளுக்கு உணவாக தயாராக வைக்கும்படி பெரியவரிடம் கூறுங்கள் என்றார் கவிநிலா. அவர்களுடைய தந்தையும் அவ்வாறு பெரியவரிடம் சென்று சொன்னார். துவரையை பார்த்த பெரியவர் அவற்றை நாய்க்கு போட்டுவிட்டு, பெரியவர், கவிநிலா நீ புத்திசாலிதான் என்று பாராட்டிய பெரியவர் அவர்களுக்கு பரிசு அளித்து அனுப்பி வைத்தார்.